வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். நீ எத்தனை உயர்ந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் உன் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். மன தூய்மைதான் இறைவன் உனக்குள் வாழும் இடம். மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். அறியாமல் செய்யும் எல்லா தவறுக்கும் நாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோமோ அந்த நிமிடமே நாம் செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை மறவாதீர்கள். சின்ன சின்ன செலவுகளையும் குறையுங்கள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பல்களையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும். வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது. வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் புரியும். நமது முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நமது வெற்றியும் நம்மை கைவிடாமல் இருக்கும். நீ ஒருவனை ஏமாற்றினால் உன்னை ஒருவன் ஏமாற்ற காத்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே. நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உழைப்பையும் விடாமுயற்சியையும் கைவிடாதீர்கள். இவையே பிற்காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கி தரும். நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகள், ஏமாற்றங்கள், மனச்சோர்வுகளுடன் போராடிய நாட்கள் வீண் போகாது. அவைகளே பிற்காலத்தில் நீங்கள் இதுவரை கண்டிராத உற்சாகமான மகிழ்ச்சியான நாட்களை பெறுவதற்கு அடித்தளமாக அமையும். மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை உங்களிடம் இருந்து நீக்கிவிடுங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அடையாளம். எதன் பொருட்டும் உன் ஆரோக்கியத்தை இழந்துவிடாதே. உடம்பை கெடுத்துக் கொண்டவன் இல்லறத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தகுதியற்றவன். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் அடுத்தவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஓர் அனுபவம். பக்தியும் பொறுமையும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். அதற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்காமல் போகாது. கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறந்துவிடாதே. அனுபவத்திற்கு முடிவே கிடையாது. அனுபவமே சிறந்த ஆசான். கடவுள் வரம் எல்லாம் தரமாட்டார், சந்தர்ப்பம்தான் தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கைகளில்தான் உள்ளது. ஒருவரை காயப்படுத்துவதற்கு முன் நீயும் அந்த இடத்திற்கு ஒரு நாள் வருவாய் என்பதை நினைவில் கொள். சிரமத்தை தாங்கிக் கொள்ளும் உள்ளம் இருந்துவிட்டால் எதையும் வெல்ல முடியும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.